போதுமா? போதுமாடி? திருப்தி ஆயிப்போ. என் பொண்ணு கொலை பண்றதுக்கு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனியா? என் வம்சத்தை வாரிச மொத்தமா கருவறுத்துட்டியே. பொண்ணு சம்பந்தி, என்ன பண்றீங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு போட்டு அடிக்கிறீங்க. அத்தை, என்ன அத்தை? இதான் பெரிய மனுஷங்க பண்ற வேலையா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாப்ள. இவ என் பொண்ணு வயித்துல வளர்ந்த குழந்தைய அழிச்சிருக்கா. என் குடும்பத்தோட வாரிச ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா. கொஞ்சம் விட்டிருந்தா என் பொண்ணையும் கொன்னு இருப்பா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவள மகா, யார் மேல கை வைக்கிற தெரியுமா? உனக்கெல்லாம் அறிவு இல்ல? ஏதோ சின்ன பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன் நான். சார், முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து பேசுங்க. அவங்க வந்த வேகத்துல எதுக்கு என் அம்மாவை அடிச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னு முழுசா அவங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம வந்துட்டு எங்க அம்மாவை அடிச்சா நாங்க 1க்கு 3 பிள்ளைங்களும் இங்கதான் இருக்கோம். எங்களுக்கு அதை பார்த்தா கோவம் வராதா? இல்ல வரக்கூடாதா? அவங்க அடிக்கும் போது சும்மா இருந்துட்டு நான் திருப்பி அடிக்கும் போது மட்டும் என்ன கண்டிக்கிறீங்க? என்ன சார் நியாயம் இது? மகா, வாயை மூடு மகா. என்ன காரியம் பண்ணிட்டே நீ? நீ கம்முன்னு இருமா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட விசாரிக்காம அவங்க பாட்டுக்கு கை வாங்குவாங்களா? அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமாமா? ஏய், ஏன் மேலே அடி கை வைக்கிற பொண்ணு? திரும்ப ஒரு தடவை கை ஓங்குன கைய அப்படியே வெட்டிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏழைங்கன்னா என்ன வேணா பண்ணலான்னு நினைப்பா? உன் இஷ்டத்துக்கு வந்து அடிக்கிறதுக்கு தான் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டிருக்காங்களா? எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா எங்க அம்மா மேலேயே கை வச்சிருப்ப. இது ஹாஸ்பிட்டல்னு நான் பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிருவேன். ஏய், என்ன நான் இருக்கும் போதே எங்க அக்காவை கை நீட்டி அடிக்கிற? கேக்குறதுக்கு ஆள்ல நினைச்சிட்டு இருக்கியா? உன்னையெல்லாம் ஜோதி, என்ன இந்த அடிக்க வர வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ எவ்வளவு இருந்தாலும் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை.
ஏய் மகா வேணாண்டி நீ சும்மா இருமா. மகா அம்மா வேண்டாம் சொல்லுதுல விட்டுருமா. சொன்னா கேளு மகா. விட்டுருமா. மகா. அம்மா. டேய் இதுதான் சும்மா இருக்கணும்னு சொல்றது. ஏக்கா. அம்மா நீ சும்மா இருமா. எந்த தப்பும் செய்யாம நாம எதுக்கு பயந்துட்டு ஓடணும்? எந்த விவரமும் தெரியாம இவங்க வந்து அடிப்பாங்க மிரட்டுவாங்க, நம்ம உடனே போயிடணுமா? வேணாண்டி மகா, இங்க எதுவுமே எனக்கு சரியா படல. அங்க உள்ள ஸ்வேதா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இங்க என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சாதானமா? அவங்கள எப்படி காப்பாத்துறது சரி பண்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய், அதான் காப்பாத்த வேண்டிய உயிரை குடும்பத்தோட கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அழிச்சிட்டீங்களே. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒண்ணுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேன். யாரும் வயலின விழுந்துட கூடாது. நாங்க போயிடுறோம். மக்கா வா போலாம். அம்மா முடியாதுமா. இவங்களுக்கு பயந்துட்டு நம்ம எதுக்குமா போனோம்? நம்ம அண்ணிய வெயிட் பண்ணி பாத்துட்டு போலாமா? போதும்டி, நீங்க பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீங்க வெளியில போங்க. அதான் அக்கா சொல்லுது இல்ல, இப்ப போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லட்டுமா? இல்ல வேணாங்க, நாங்களே போயிடுறோம். அம்மா இவங்களுக்குலாம் பயந்துட்டு போக முடியுமா? மகா, நான் சொல்றேன், அம்மா வா போலாம். சித்தி, ஜோதி வா. எங்க நீங்களா ஒரு மனுஷனாங்க? ஒரு வயசுக்கு வந்த பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்க போறீங்க? ஏன் தம்பி, வயசானவங்கன்னு கூட பார்க்காம எங்க அக்காவை கை நீட்டி அடிச்சிருக்குது, என் கையை பிடிச்சி முறுக்கி தள்ளி விட்டுருக்குது. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஹே மாப்ள, கருவிலே கலைஞ்சு போயிருக்கிறது உங்களோட வாரிசு. அந்த கவலை கோவம் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அத்தை, கொஞ்சம் ஆத்திரப்படாம நிதானமா பேசுங்க. என் புள்ள போச்சுன்ற கவலை எனக்கு இல்லாம இருக்குமா? அதுக்காக யார் மேல வேணாலும் சந்தேகப்பட முடியுமா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எல்லார் மேலயும் சந்தேகப்பட சொல்றீங்களா? ஸ்வேதாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஓடி வந்தா இங்க அதை விட பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டீங்களே சம்பந்தி. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அந்த மகா என்ன கை நீட்டி அடிச்சிருக்கா, அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? அவ செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பெரிய மனுஷியா லட்சணமா என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம வந்த வேகத்துல அவங்கள கை ஓங்குனது யாரு? நீங்க தானே சம்பந்தி. அதனாலதானே மகா உங்களை திருப்பி அடிச்சா. இங்க மொத்த பிரச்சனையும் நீங்க தான் உருவாக்குனீங்க. இது ரொம்ப தப்பு சம்பந்தி. இப்படி ஒரு பொது இடத்துல வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பீங்களா? வாழ்நாள் முழுக்க அந்த காயம் மனசுல இருந்து ஆறுமா? அப்போ உங்க தங்கச்சி பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல சம்பந்தி, என் தங்கச்சி ஒரு நாளும் மனசெறிஞ்சு எந்த தப்பு செய்ய மாட்டா. ஒருவேளை கோவில்ல ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் அது அவளை அறியாம தான் நடந்திருக்கும். உங்களுக்கு உங்க தங்கச்சி முக்கியம்னா எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம். தயவு செஞ்சு இனிமே இத பத்தி பேசாதீங்க. இருப்பா. அப்பாடா, நினைச்ச மாதிரி மொத்தமா ஒரு குடும்பத்தை காலி பண்ணியாச்சு. ஓகே, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.
பண்ற. இப்படி பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? சரவணன் என் வயித்துல பொறுக்காத புள்ள. அவனுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு அவன் சந்தோஷமா இருந்தான். அதை இப்படி அழிச்சிட்டியே. என் பிள்ளையோட வாரிச இப்படி ஒண்ணு இல்லாம பண்ணிட்டியே. இதுக்குதான் உன் சன்னதிக்கு வந்தனா? என்ன வர வச்சியா? சொல்லு, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? இனிமே என்னால நிம்மதியா தூங்க முடியுமா? இனிமே நான் ஸ்வேதாவ எந்த மூஞ்சிய வச்சுட்டு பாப்பேன்? அவ மனசுல என்னெல்லாம் ஆசை இருந்துச்சோ, எப்படி எல்லாம் நினைச்சாலோ, அது ஒண்ணு இல்லாம இப்படி பண்ணிட்டியே. இப்படி ஒரு நிலைமைக்கு ஏன் என்ன கொண்டு வந்த? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ தெய்வமே இல்ல. இல்ல, நீ தெய்வமே இல்ல. வெறும் கல்லு, வெறும் கல்லு, வெறும் கல்லு. மா அழாதம்மா, ப்ளீஸ்மா. நீ அழறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அழாதம்மா. என் அக்கா குடும்பத்து வாரிசு நானே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டேனே. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவேன்? 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் என்னை விட்டு போகாது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன நந்தினி இப்படி பண்ணிட்ட? நீ பாட்டுக்கு போய் அடிச்சிட்ட. கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம்ல. மாமா என்ன மாமா என்ன பேசுறீங்க? ஒரு சின்ன புள்ள அக்காவை கை நீட்டி அடிச்சிருக்கா. அவளை கேள்வி கேட்காம அக்காவை கேட்டுட்டு இருக்கீங்க. புலி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஏத்தி விட்டுட்டு இருக்காத. யாரும் என்னை ஏத்தி விடலங்க. இங்க என்னெல்லாம் நடக்குது, நான் என்ன பண்ணணும், எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் அவளை கொலை கூட பண்ணுவேன். அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா என்ன? நந்தினி கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்ல, எனக்கு அடங்கல. எனக்கு இப்ப வரைக்கும் ஆத்திரம் அடங்கல. அந்த பிச்சைக்கார குடும்பத்தை நடு ரோட்ல செருப்பாலேயே அடிக்கணும். அவங்கள நினைச்சாலே அவ்வளவு கோவம் வருது. எவ்வளவு திமிரு இருந்தா அவ ஏன் மேலேயே கை வச்சிருப்பா? அவ வயசு என்ன, ஏன் வயசு என்ன? அதுவும் இத்தனை பேர் இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட பார்க்காம என் மேல கை வச்சுட்டா. ஓங்குறா, எகுறா. அவ்வளவு பெரிய ஆளா? பெரிய இவளா? அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். அக்கா பொறுக்கா, மாப்பிள்ளைங்க வரட்டும். பெரிய மாப்பிள்ளை கிட்ட சொன்னா மிச்சத்தை அவன் பாத்துக்குவான். டேய், இருக்கிற பிரச்சனை பெருசாக்காதடா. இதுக்கு தான் திரும்ப வீட்டுக்கு வந்தியா நீ? நந்தினி இங்க பாருமா, தப்பு 2 பேர் மேலேயே இருக்கு. இத்தோட விட்டுறதுதான் எல்லாருக்குமே நல்லது. விடு, நடந்தது நடந்துருச்சுன்னு போயிடலாம். தேவையில்லாம இதை பெருசாக்கிட்டு இருந்தா நமக்கும் சேர்த்துதான் இந்த அசிங்கம், அவமானம் எல்லாம் நல்லா இருக்காது. ஓ, இத விக்ரம் விஜய் கிட்ட சொல்லாமலே மறைக்க போறீங்களா? விட மாட்டேன். மாப்பிள்ளைங்க வரட்டும், ஒரு வழி பண்றேன். அம்மா அம்மா, என்னம்மா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமா விக்ரம். எங்க இருக்கா ஸ்வேதா? இதோ உள்ளதா இருக்கா. நீ வா. உள்ள வா வா வா. போ, போய் பாரு. நீயும் போ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்வேதாக்கு எதுவும் ஆவல இல்ல, அதை நினைச்சு மனசை தேத்திக்கோங்க. சரவணன், எல்லாம் சரியாயிடும். ஸ்வேதாக்கு எதுவும் ஆவல இல்ல.
எல்லாம் சரியாயிடும். நந்தினி, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? விக்ரம்கிட்ட இதை பத்தி சொல்லாத. அவளுக்கு நீங்க ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. நான் வெளியில இருக்கேன். வெளியே இருக்கோம். அம்மா, அம்மா, இது எப்படிம்மா நடந்துச்சு? அம்மா, உங்களை தாம்மா நான் கேட்கிறேன். என்னாச்சு? தயவு செய்து சொல்லுங்க. விக்ரம், ஸ்வேதா கோயில்ல கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாப்பா. அதுல இப்படி ஆயிடுச்சுப்பா. அவ்வளவுதான். கால் தவறி கீழே? விக்ரம், நடந்ததெல்லாம் சொன்னாங்களா? என்ன நடந்தது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம், நீ ஃப்ரீயா விடு. எப்படி ஃப்ரீயா விடுறது? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பெரிய விஷயமா? ஆமா விஜய். அபி, நான் உன்னை சும்மா இருக்க சொன்னேன். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம. எல்லாம் தெரிஞ்சுதான் அங்கிள் சொல்றேன். அந்த திமிர் பிடிச்சவ என்ன பேசாம இருக்க சொன்னேன். ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? உங்களுக்கு தான் அக்கா மேல அக்கறை இல்ல, இந்த சின்ன பொண்ணுக்கு அக்கறை இருக்கு. ஏமா நீ பேசுமா, கேக்குறத கேளுமா. பேசக்கூடாது. அப்பா என்னப்பா, என்ன சொல்லக்கூடாது? எல்லாருமே என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறீங்க? என்ன ஆச்சு? உன்கிட்ட எதையும் மறைக்கலப்பா. இவ சொல்ற எதையும் பெருசா எடுத்துக்காத. அப்பா, முதல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் விஷயத்தை பெருசா எடுக்கணுமா வேண்டாமான்னு. ஆமாப்பா, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. நான் சொல்றேன். மகா ஆன்ட்டிய எல்லார் முன்னாடியும் கன்னத்துல அரைஞ்சி அசிங்கப்படுத்திட்டா. என்ன சொல்ற அபி? மகா இங்க வந்து அம்மாவை அடிச்சிட்டாளா? ஆமா பெரிய மாப்பிள்ள, அந்த திமிரு பிடிச்ச மகா வந்து அம்மாவை எப்படி அரைஞ்சிட்டு போயிருக்கா பாருங்க. அங்க பாருங்க, கண்ணை வீங்கி கிடக்குது. யாராவது இப்ப சொல்றீங்களா இங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணும் ஆகலடா. நீ கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இருக்கியா? இனியும் மறைக்க ட்ரை பண்ணாதீங்க மாமா. பெரிய மாப்பிள்ள, நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன் மாப்பிள்ள. சொல்லுங்க. நம்ம ஸ்வேதாவை அந்த மகாவும் அவங்க குடும்பமும் சேர்ந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அஜாக்கிரதையா இருந்ததுனால ஸ்வேதா கீழே விழுந்து அவளுக்கு அபாசனம் ஆயிடுச்சு. அதனால அக்கா ஸ்வேதாவுக்கு இப்படியான சோகத்துல என் பொண்ணை இப்படி பண்ணிட்டியேன்னு அந்த மகாவோட அம்மாவை ஒரு அடி அடிச்சிருச்சு. உடனே அந்த புள்ள ஆவேசமா வந்து அக்காவை ஓங்கி கண்ணத்துல அரைஞ்சிட்டா மாப்பிள்ள. அதுவும் இத்தனை பேர் சுத்தி நிக்கிறமேங்கிற பயம் இல்லாம, அடிச்சுட்டேங்கிறது இல்லாம ரொம்ப தெனாவேட்டா வேற பேசினா தெரியுமா? அவ பேசின பேச்சுக்கு நீ மட்டும் பக்கத்துல இருந்து கேட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவளை கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்ப மாப்பிள, வெட்டி போட்டிருப்ப. ஏ புலி, வேணாண்டா, அவனை தூண்டி விடாதடா. சும்மாரு. நீங்க சும்மா இருங்க மாமா. கட்டின பொண்டாட்டிய அடிச்சவளை நீங்க தான் தட்டி கேட்கணும். நீங்க கேட்கல. பெத்த அம்மா இல்ல, அவனாவது கேட்கட்டும். ஆனா ஒண்ணு மாப்பிள,
அந்த ஜோதி 3 பொம்பளை பிள்ளைகளை பெத்திருந்தாலும் 3ஐயும் சிங்கம் மாதிரி பெத்திருக்கான். ஆனா என் அக்கா 2 சிங்க குட்டி மாதிரி 2 ஆம்பளை பசங்களை பெத்து என்ன பிரயோஜனம்? டேய் விக்ரம் ப்ரோ விடுங்கப்பா என்ன கேளு. யோ, ஆளு மண்டையும் பாரு. வந்த வேகத்துல சூடேத்தி அனுப்பிச்சுட்டே இல்ல. புலின்னு பேர் வச்சுட்டு என்ன நரி வேலை பார்த்துட்டு இருக்கியா? டேய் விஜய் ஆளு மண்டையும். டேய் அவன் கோவத்துல போறான். வா வந்து வச்சுக்கிற இரு உன்னை. வா வா போய் அவனை கூட்டிட்டு வா சீக்கிரம். மாப்பிள புலி விக்ரம் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டான். கோவமா மகாவை தேடி போறான்ப்பா. ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்குள்ள போய் தடுங்கப்பா ப்ளீஸ். சரி. என்ன டேய் அறிவில்ல உனக்கு? படிச்சு சொன்னேன்ல சொல்லாதன்னு. ஏமா நீ படிச்சவ தானே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? ச்சே. செத்தாங்க. டேய் ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ரோ. நான் சொல்றதை கேளு. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, பேசிக்கலாம். என்னடா ரிலாக்ஸா பேசணும்? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அம்மாவை கை நீட்டி அடிச்சிருப்பா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன மூடிட்டு இருக்கணுமா? ப்ரோ எதுக்கு ப்ரோ இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன நடந்துச்சுன்னே புரியாம எதுக்கு ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், என்ன வேணாலும் நடக்கட்டும். அம்மா ஒருத்தி கை நீட்டி அடிப்பா, அசிங்கப்படுத்துவா, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல ப்ரோ, நான் வேடிக்கைலாம் பார்க்க சொல்லல. முதல்ல தெளிவா விசாரிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். எடுத்தோம் கவுத்தோன்னு இப்படி ஆத்திரப்பட்டா எப்படி ப்ரோ? ஆமாடா, அப்படித்தான் ஆத்திரப்படுவேன். அவ மூஞ்சி முகரைய பேத்தாதான் என்னோட கோவம் அடக்கும். ப்ரோ ப்ரோ நில்லு ப்ரோ. கோவம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சினா எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதே வேகத்துல போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும், பெருசா ஆகட்டும். இதுக்கு கூட நம்ம திருப்பி அடிக்கலைனா நம்மள என்னடா பிள்ளைங்க? டேய் கேவலமா இல்ல உனக்கு? ப்ரோ நான் தான் சொல்றேன்ல ப்ரோ, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணிக்கலான்னு. ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா ஒருத்தி கை நீட்டி அடிச்சிருக்கா, உனக்கு ஆத்திரம் வரல? என்ன வந்து தடுக்க வந்திருக்க? ப்ரோ எனக்கும் கோவம் இருக்கு. அதுக்காக உன்ன மாதிரி கண்மூடித்தனமா கோவப்பட்டா தேவையில்லாம பிரச்சனை தான் பெருசாகும். இதுக்கு மேல நான் அடிக்க வேண்டியது அவள இல்லடா, ஒன்ன. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்க. இங்க பார், உன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். அவ்வளவு பயமா இருந்தா நீ ரூம்குள்ள இருக்க வேண்டியதானே? இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும், புரியுதா? ப்ரோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ. எதுக்கு ப்ரோ இப்படி பிடிவாதமா இருக்க? சொன்னா உனக்கு புரியாதா? யாரை அடிச்சிருக்கா? நம்ம அம்மாவை அடிச்சிருக்கா. ப்ரோ இதுக்கு மேல பேசல, ஓங்கி அடிச்சிருவா பாரு. ப்ரோ விடுங்க விக்ரம், விடுங்க அவரை. என்ன இது? அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இப்படி அசிங்கமா ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. விஜய் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன அவ பெரிய இவளா? அவ என் அம்மாவை கை நீட்டி அடிப்பா, நான் அமைதியா போணுமா? இவர் பெரிய சமாதான தூதுவரு, என்ன தடுக்க வந்திருக்காரு? விக்ரம் நானும் அதே தான் சொல்றேன். உங்க ஆத்திரத்துல ஒரு நியாயம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. அம்மாவை யார் அடிச்சாலும் ஒரு பிள்ளைக்கு வர வேண்டியது கோபம் தான், அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு கோபம் வேண்டாம் விக்ரம். எது இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க விக்ரம். முடியாது சரவணன், முடியாது. யோசிச்சுலாம் பண்ண முடியாது. எங்க அம்மா மேல கை வச்சவளோட மூஞ்சி முறையெல்லாம் நான் பேத்துட்டு வரேன். அப்புறம் நாம எல்லாரும் சமாதானம் பேசலாம். என்ன சொல்றீங்க? விக்ரம் எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? மகா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? இத பாருங்க சரவணன், அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல, அவசியமும் இல்ல, புரியுதா? இதாங்க தப்பு. நடந்தது என்னன்னே புரியாம தெரிஞ்சுக்கவும் விரும்பாம நாமளா ஒரு முடிவெடுத்தா இப்படி இருந்தா எப்படி விக்ரம்? இங்க பாருங்க, இந்த பிரச்சனையில உங்க எல்லாரை விட பாதிக்கப்பட்டது நான் தான். குழந்தை பிறக்க போது அது ஆசையாலி கொஞ்சம் போறேன்னு எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தா தெரியுமா? போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நிதானமா இருக்கேன்.
நீங்க ஏன் விக்ரம் இவ்வளவு அன்கண்ட்ரோல்டா இருக்கீங்க? இதைத்தான் நானும் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா இப்படி பேசினா என்ன பண்றது? இத பாருங்க, நீங்க 2 பேரும் நல்லவனாவே இருந்துட்டு போங்க. நான் முரடனாவே இருந்துட்டு போறேன். அவளை நேருக்கு நேரா நிக்க வச்சு இதுக்கான நியாயம் கேட்டே தீருவேன் சரவணன். இப்ப சொல்றீங்களே இது நியாயம். மகா வர சொல்லுவோம். நானே கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். ஏன் அடிச்ச? எதுக்கு அடிச்ச? பெரியவங்க மேல கை வைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க இந்த மனநிலையோட எங்கேயும் போக வேண்டாம். நானே மகாவை கூட்டிட்டு வரேன். நீங்க கேட்க வேண்டிய எல்லாத்தையும் அப்ப அவகிட்ட கேட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு அமைதியா இருங்க விக்ரம். சரி, ஓகே, கூட்டிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் மகா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். மா தண்ணி குடிமா. அம்மா குடிமா, குடிமா ப்ளீஸ் குடிமா. மா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாமா, வீட்டுக்கு போலாம். எனக்கு வேண்டாம். மா பிரச்சனை ஆனது ஆயிடுச்சுமா. இப்போ இங்க உட்காந்து அழறதுனால என்ன ஆயிட போகுது சொல்லு. வாமா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் என்ன பண்ண சொல்ற? நான் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. மா அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. இதுல ஊன் தப்பு எதுவுமே இல்லம்மா. வா வீட்டுக்கு போலாம் வா. ஆமாம்மா வாமா போலாம். எனக்கு நினைக்க நினைக்க நெஞ்சே ஆறல. 3 பிள்ளை பெத்தவடி நானு. வயித்துல கரு உருவாகிறப்போ மனசுல என்னெல்லாம் தோணும். இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா. அதெல்லாமே எனக்கு தெரியும். நம்ம ரத்தம், நம்ம வாரிசு வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல நம்மள அறியாம நம்ம உடம்புலயும் மனசுலயும் பொங்கி நிக்கும். அவங்க 2 பேரையும் பார்த்ததுல இருந்து அவங்க சந்தோஷத்தை அழிக்க நானே காரணமாயிட்டேனே. என்னால தாங்க முடியலடி. என் கையால வளர்க்க வேண்டிய பேர புள்ளிய இப்படி நானே அழிச்சிட்டேனே. அம்மா அழாதம்மா. அம்மா அம்மா அப்பா வந்துட்டாருமா. அம்மா அப்பா அம்மா வாங்கப்பா. என்ன மகா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க இருக்கீங்க? ஜோதி, ஏன் அழற? மகா, அம்மா எதுக்கு அழறா? இப்படி யாரும் பதில் சொல்லாம இருந்தா எப்படி? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன்ப்பா. எல்லாரும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க வயிற்றுல விழுந்த குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. அப்பா ஏன்பா அப்படி பாக்குறீங்க? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டதா நினைக்கிறீங்களா? நான் உங்களை அடிச்சது தப்புன்னு நினைக்கிறீங்களாப்பா? ஆமா, தப்புதான். ஒரு கண்ணத்துல மட்டும் அரைஞ்சிருக்க கூடாது, 2 கண்ணத்திலையும் அரைஞ்சிருக்கணும். என்ன ஏதுன்னு கேட்காம அந்த அம்மா வந்து அடிக்கும், அதை வேடிக்கை பார்த்துட்டு நிப்பாங்களா?
அந்த நேரத்துல பதிலுக்கு அறையாம இருந்தா தாமா தப்பு. உனக்கு கோபம் வந்தது சரி, நீ அடிச்சது ரொம்ப சரி. எனக்கு பிறந்தது 3 பொண்ணாயிருச்சேன்னு வருத்தப்பட்டேன். நீ அந்த வருத்தத்தை போக்கிட்டமா. நீ ஓ சுயமரியாதையை விட்டு கொடுக்காம என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படாம அம்மாவை ஒருத்தி அடிச்ச உடனே திருப்பி அடிச்ச பாரு. நீ செஞ்சதாம்மா கரெக்ட். உன் இடத்துல நான் இருந்திருந்தா நானும் அதைத்தாம்மா பண்ணியிருப்பேன். நிஜமா சொல்றேன் மகா, உன்னை பெத்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ஜோதி, ஓ மனசு எனக்கு தெரியும். யாருக்கும் கடுகளவு கூட கெடுதல் நினைக்காத நீ ஸ்வேதாவுக்கு மட்டும் கெடுதல் நினைச்சிருவியா என்ன? அது ஏதோ தவறுதல தெரியாம நடந்து போச்சு. அதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. ஸ்வேதாவுக்கும் சரவணனுக்கும் நாம ஆறுதலா இருப்போம், கட்டாயம் அதை பண்ணுவோம். ஆனா எல்லா தப்பும் ஒன்னாலதான்னு நீ ஏன் உன் தலையில தூக்கி போட்டுக்கிற? விடு ஜோதி, அழாத, வா போகலாம். என்னால முடியலங்க. ஜோதி, இன்னும் 1 வாரத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் இருக்கு. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குமா. எல்லாம் சரியாயிடும். வாமா வீட்டுக்கு போலாம்.